என் வாழ்க்கையே அதாவது சாமி போட்ட பிச்சை தான். உண்மையாக சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். சுவாமியோட அனுகிரகத்தினால நல்லபடியாக இன்றைக்கி ஒரு இடம் வாங்கி, உண்மையாக சொல்லப்போனால் 8 வருஷம் ஆச்சு. எனக்கு குழந்த பாக்கியம் கிடையாது. அந்த குழந்த பாக்கியத்தை பிச்சை போட்டவா யார் அப்படின்னா இந்த சுவாமி அம்பாள் தான். என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம். இது எங்கேயோ நான் யார்கிட்டையோ வாங்கி சொல்லணும்னு விஷயம் இல்லை. என் குழந்தைக்கு கூட திருப்புர சுந்தரின்னு இந்த அம்பாள் பேர் தான் வச்சுருக்கேன். அவளும் நவராத்திரியில் தான் பிறந்தா. அதுவும் 3வது நாள். இங்கே கிருஷ்ணசாமி செட்டியார்னு ஒருவர், அவர் ரொம்ப ஆத்மார்த்தம் எங்கள் ஃபேமிலியில். அவர் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை வழிபட்டு உங்களுக்கு குழந்தை உண்டுன்னு சொல்லுவார். துர்க்கை அம்மன்கிட்ட கவுளி அடித்தது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னார். அதே மாதிரி நவராத்திரியில் துர்க்கையோட அம்சமாக 3வது நாள் பிறந்தார். அதாவது இது ஒரு வரப்பிரசாதம் இந்த கோவிலே. இந்த பகுதி முழுவதும் சனி பிரதோஷம்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். நிற்கவே இடம் இருக்காது. இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே சிவராத்திரியாக இருக்கட்டும், நவராத்திரியாக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷனுமே சரி, சுற்றி வட்டாரத்துலேருந்து எல்லா ஜனங்களும் இங்கே வருவாள். ஏன்னா பக்கத்து ஊர்லலாம் இது கிடையாது. இதை விட்டால் தூக்கணாம்பாக்கம், இதை விட்டால் சிவாலயம்னு பார்த்தோன்னா வில்லியனூர் அப்படி தான் போகணும். அப்போது இந்த பகுதியில் பெரிய சிவாலயம் இது தான், புராதன ஆலயம் இது தான். அதே சமயத்தில் மிக தொன்மையான ஆலயமும் இதுதான். ரொம்ப கருங்கல் கோவில்.